எல்லோருக்கும் ரோஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி மனம் சோர்ந்து போனீங்களா? 11 மாதம் வேதனை தானே அனுபவித்தேன், ஒரே கண்ணீர் தானே, எப்படியோ கடந்து வந்துட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா? இதுவரை கண்ட எகிப்தினை, இதுவரை கண்ட வியாதி, இதுவரை கண்ட கடன் பிரச்சனை, இதுவரைக்கும் வீட்டில் சமாதானம் இல்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம நிறைய பாருங்கள், தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, சொல்லவே முடியலை. யார்கிட்ட சொல்லி அழவும் முடியலை, சொல்லவும் முடியலை. யார்கிட்ட சொல்லி அழுவேன்? இனி இந்த மாதம் இப்படி தான் சொல்லி கண்கலங்கி நிற்கிறீங்களோ? அதில் இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை. இடிந்து போன உங்கள் வாழ்க்கையை இயேசு கட்டுவார். சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்களா? வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. வேத வசனம் பாருங்கள், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வனாந்தரத்தில் வயல்வெளியை மாற்ற முடியும். பாழான வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்ற முடியும். வேத வசனம் அவ்வளோ வசனம் இருக்குது பாருங்கள். ரூத்து வாழ்க்கை இடிஞ்சு போச்சு, கத்தர் கட்டினார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கை கூட பிறந்தவங்க தான் இடிச்சு போட்டுட்டாங்க, இயேசு கட்டினார். எஸ்தர் ராஜாத்திக்கு அம்மா அப்பா இல்லை, அவர் ராணியை கத்தர் வைத்தினாங்க. வேதத்தில் எழுதியிருக்குங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சோர்ந்து போய் எல்லாம் உங்களை கைவிட்டுட்டான். அவருடைய வார்த்தையை வாசித்துக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். என் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், மனுஷங்க இடித்து போட்டுருவாங்க, ஆமாம், வார்த்தையினால் அவர் கட்டிடுவார். அவருடைய சமூகத்தில் உட்காந்து பாருங்கள், வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நேரம் 2 நேரம் இல்லை, அதிசயம் நடக்கிற வரைக்கும் வார்த்தையை சொல்லுவோம் பாருங்கள். நடக்க முடியாதவங்க பாருங்கள், யார் உதவியில் தான் நடந்து போகணும், இல்லைனா அவங்க ஒரு கோல் கையில் வச்சு நடக்க முடியும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு பாடு பிரச்சனை வரும் பொழுது யாரையும் சார்ந்து நிற்க முடியாது. அந்த வசனத்தை பிடிச்சி நில்லுங்க. அந்த நடக்க முடியாத மனிதன் ஒரு கோலை பிடிச்சி நடந்து தான் போக முடியும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடக்க முடியாத பாடுகளெல்லாம் நிறைய ஏராளமாக பிசாசு மனிதனை அள்ளி போடுறாங்கல்ல. நீங்கள் அந்த வார்த்தையை பிடித்து நில்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. தேவைப்பில்லை, என் வாழ்க்கை நீ கட்டப்படும், என் கடன் பிரச்சனை மாறும், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பா, என் வாழ்க்கை கத்தர் கட்டுவார், அவரால் மாத்திரதான் முடியும். கத்தருடைய வார்த்தைகளை இருக்கிறவங்களுக்கு கத்தரால் கதவு திறக்கப்படும் பாருங்க. மனுஷன் அடைச்சி தான் போடுவான், மந்திரவாதம் அடைச்சி தான் போடுவான். ஆனால் கத்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வாசல்லாம் கத்தர் திறந்து கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் வருவார் பாருங்க. உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கத்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. சரளுக்கு குழந்தை இல்லை பாருங்கள், கத்தர் குழந்தை கொடுத்தார். எத்தனை அற்புதம் அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது பாருங்கள். கத்தருடைய வேதம் குறைவட்டது தான், ஆனால் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது பாருங்கள். வார்த்தை பிடித்து கொள்ளுங்க தெய்வ பிள்ளைகளை. இந்த மாதம் எனக்கு அற்புதம் செய்கிற மாதம், இந்த நாள் எனக்கு அற்புதம் சொல்லுங்க. வாயினால எதிரான சூழ்நிலை இருக்கும், ஆனால் வாய் பேசட்டும். மரணமும் ஜீவனும் வாயில் வச்சிருக்கிறார் பாருங்கள். நீங்கள் ஜீவனை பேசுங்க, வசனத்தை பேசுங்க தெய்வ பிள்ளைகளை. சூழ்நிலை எப்படி இருந்து போது உங்கள் வாயில புறப்படுகிற வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் இன்று கண்ட இந்த உபத்திரவத்தை, ஆமாம், இதுவரைக்கும் கண்ட துன்பத்தை, இதுவரை கண்ட வேதனை இனி நான் காண்பது இல்லை. இந்த மாத கத்திர ஆசிரியர் 11 மாதமும் நான் தேவனை தேடாமல் இருந்தது உண்மைதான், ஆலயத்து போவது உண்மைதான். ஆனாலும் இந்த மாதம் என் தேவனை ரொம்ப நான் நேசிக்கிறேன். யாரையோ நான் நேசித்து பார்த்தேன், ஆனால் எதுவுமே அற்புதம் நடக்கலை. மறுவுத்துருவார் கொடுப்பார் இல்லை. சிரிக்கிறாங்க, எங்கே கேட்டு அங்கே சிரிப்பாங்க பாருங்கள். இதுதான் உலகம் பாருங்கள். ஆனால் இயேசு சொல்கிறா, இன்று கண்ட இதை நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போன தேவ பிள்ளையே, கர்த்தர் வாழ்க்கை கட்டுவா. என்ன நிலைமையில இருந்தாலும் அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை கட்ட முடியும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. நீங்கள் ஒடுங்கி போனீங்களா? சோர்ந்து போனீங்களா? நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்களா? வியாதி நிமித்தம் ஒடுங்கி இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வியாதியெல்லாம் மாற்றுவார். அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி விட்டு விளக்குவான்னு சொல்லுது பாருங்கள். ஹல்லேலூயா. சபிக்கத்தை ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், அவ்வளோ ஒரு அதிசயம். அதை தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கிற அற்புதம். தேவ பிள்ளைகளே, நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் இந்த வார்த்தை தான் என்னை காப்பாற்றிச்சு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைத்து கொள்ளுவான். இந்த வார்த்தையினால தான் நான் பிழைத்து கொண்டேன். இந்த வார்த்தையினால தான் இன்னும் நான் உயிர் வாழுகிறேன். இந்த வேத வசனம் பாருங்கள், உங்களை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கும்.
ஆசீர்வதிக்கும். சோர்ந்து போன தேவ பிள்ளையே, நீ உற்சாகமாய் எழும்பு. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கசப்புகள் வேதனைகள் வந்து சோர்ந்து போன தேவ பிள்ளைகளே, இன்று கண்ட எகிப்தியனை, நேற்று வரை கண்ட எகிப்தியனை, போன மாதம் முழுது கண்ட எகிப்தியனை, போன வருஷம் முழுது கண்ட எகிப்தியனை, அந்த வியாதி அந்த பிரச்சனை குழப்ப இனி நான் காண மாட்டேன். வாயினால சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் பார்க்கட்டும். ஆமே. சிறு பிள்ளைகள் பாருங்கள், பேசும் பொழுது ஆசையாக கேட்கிறோம். ஒரு வயசு 2 தத்தக்கா புத்தகன்னு பேசும் பாருங்க. பார்த்து பார்த்து நம்ம சிரிப்போம். ஐயோ என் பிள்ளை என்ன அழகாக பேசுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் பரலோக தகப்பன் பாடுகளில் துன்பங்களில் என் பிள்ளை ஆமேன் என்ன பேசுகிறா, நான் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி பேசுகிறாளா, இல்லைன்னு சொன்னால் செய்ய முடியான்னு சொல்லி அவிசுவாசம் இருக்கிறானா என்று சொல்லி கர்த்தர் பார்ப்பார் பாருங்க. நீங்கள் தத்தக்கா புத்தகன்னு பாடுகளை தாண்ட முடியாமல் அழுது கதறுகிற வேளையில் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுங்க. அப்பா என் கூட இருக்கிறார், அந்த வார்த்தை எனக்குள் உண்டு. ஆமேன். அல்லேலூயா. அந்த பிரச்சனை மாறும்னு சொல்லும்போது அவர் பார்ப்பார். என் பிள்ளைக்கு எவ்வளோ பிரச்சனை பாடு இருக்குது, விசுவாசமாக பேசுகிறாப்பா, அவளுக்கு வாசலை திறந்து விட சொல்லி தூதனை அனுப்பி வாசலை திறந்து விடுவார். தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போனீங்களா? சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறையும், சத்ரு கோட்டை உடையும், நான் செபித்தது வந்து சேரும். இன்று கண்டது காண்பது இல்லை. தேவ பிள்ளைகளை வாயினால சொல்லுங்க. இதுவரை கண்ட வியாதி துன்பம் மந்திரம் தந்திரம் இன்னும் காண்பது இல்லை. அல்லேலூயா. யாரோ என் கணவனை வசப்படுத்திட்டாங்க, யாரோ என் மனைவி வசப்படுத்தி, யாரோ என் பிள்ளைகளை வசப்படுத்திட்டாங்க. பாடு மேலே பாடு தாங்க முடியல. பிரிவினைகள் வேதனைகள் கண்ணீர் மந்திரவாதம் பில்லி சூனியம். யாரோ இடத்தை அபகரிச்சிட்டாங்க, யாரோ வீட்டை அபகரிச்சிட்டாங்க. என்ன சொல்லுவேன் என்ன செய்யணும் போல தேவ பிள்ளைகளை வார்த்தையை சொல்லி பிடித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் வார்த்தை உங்களை உயர்த்தும். இந்த சமுதாயத்தில் உங்களை காப்பாற்று. எல்லாரும் கைவிட்டாலும் அந்த வார்த்தை உங்களை கைவிடாது. ஏசு கைவிட மாட்டார். பரிசுத்த அவங்க வீட்டில் உள்ளாவுவார். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஏசப்பா, இந்த புதிய மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும்படியா எனக்கு கெஞ்சுகிறேன், மண்டாடுகிறப்பா. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழலில் வேத வசந்த பிடித்த பிள்ளைகள் நிற்பார்களாக. ஏசப்பா, உமது கோளும் தடியும் தேற்றும், அமர்ந்தல் நடத்துவீர், புள்ளிலடங்களை மேய்ப்பீராக. இதுவரை கண்ட வியாதி, இதுவரை கண்ட கடன், இதுவரை கண்ட துன்பங்கள் பிரச்சனை பாடு தலைக்கு மேலே வெல்ல போது. ஏசப்பா, யாரிடம் சொல்லுவார்கள் ஐயா? இது என் சூரியனே உங்கள் வீட்டில் உதிப்பீராக. இடிந்து போன வாழ்க்கை கட்டுவீராக. ரூத்துடைய வாழ்க்கை கட்டினீரப்பா. அல்லேலூயா. எத்தனை எத்தனை தாசர்களை நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைய வாழ்க்கை கட்டுவீராக. எந்த நிலைமையில இருந்தாலும் நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு நீ பலன் கொடுத்து தைரியப்படுத்தி திறந்தாசில் கொடுக்குற தேவன் அல்லவா. அக்கினி இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும். ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியாக ஓடிப்போவானாக. கண்ணீரை துடைப்பீராக. பழுது புலம்புற பிள்ளைக்கு ஒரு ஜெப ஆவி ஊற்றும். சாம்பலு பல சிங்காரத்தை கொடுங்க, ஒடுக்கிறது பல துதி நாடை கொடுங்க. டேடி 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 டேடி. உங்களுடைய பிள்ளைகள் அநேகருக்கு பிரோஜனமான பிள்ளைகளை மாற்றும், அநேகருக்கு பயன்படுத்துவீராக. ஏசப்பா, இன்னைக்கு இருக்க நிலைமை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்று கண்ட காணக்கூடாது. இதுவரை கண்ட வியாதி பேய் மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் எத்தனை அப்பா அழுகிறாங்கப்பா. சூழ்ச்சிகள். ஐயோ நான் மோசம் போனேனே, என் கருணை ஏமாத்திட்டாங்களே, மனைவி பணத்தை ஏமாத்திட்டு பிள்ளைகளை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி அழுது புலம்புற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதங்களை செய்யும். ஓரிக்கரவா தூதர் சேனைகளை அனுப்பும். பரிசு தாவின் கொட்டி ஏற்றுவோம். எங்கெல்லாம் சத்துரு வெள்ளம் போல வாரானோ அங்கெல்லாம் கொடி ஏற்றும். எங்கெல்லாம் ஆயுதம் உருவாக்கப்பட்டுச்சோ அங்க வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவனே பிள்ளைகள் கைத்தம் பண்ணும். தேவனே உடைய வாழ்க்கையை கட்டுவீராக. தேவனே புதிய திருப்பத்தை கொண்டு வார். புது வழி திறந்து குடு ஏசப்பா. புது ஆசீர்வாதத்தை குடிப்பீராக. ரீபாக்கிறப்பா துக்கலாம கஷ்டப்படுறாங்கப்பா. உடம்புல சூடி ஏறி வியாதி. ஏசப்பா ஏசப்பா அழுது அழுது கண்ணீரே இல்லப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கிறோ. அம்மேன். அப்போ உண்மை தான் நம்பி இருக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தை நிமித்தங்களை விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தினால பிள்ளைகளை கழுவீராக. மன்னி பாவங்களை சாபங்களை மன்னிங்க. மண்ணி முழு குடும்பத்தார் மேல ஒரு ஜெப அக்கினி ஊற்றும். சமாதானத்தை ஊற்றும். சந்தோஷத்தை ஊற்றும். முழு குடும்பம் எழும்பி ஆர்ப்பரிக்க வைப்பீராக. மகிழ்ச்சிகளை கொண்டு வா
சந்தோஷங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. வல்லமை வல்லமை நல்ல தூக்கத்தை கொடுங்க அப்போ, சமாதானம் கொடுங்க இயேசு. காலமே எழுப்பி துதிக்க ஸ்தோத்தரிக்க ரீவாக்குற வேலைகளுக்கு செல்ல கத்தர் உதவி செய்வீராக இயேசப்பா. நன்றி. நல்ல தூக்கத்தை கொடு. சந்தோஷமா வீட்டில் பெருக்கெடுத்து ஓடட்டும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.